குவிக் யுனைடெட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. ஸோ நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க கெஸ்டா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஸ்ரீவத்சன் ப்ரோ திரும்பவும் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கஷன் எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா, ஆக்சுவலா இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு புது முயற்சி, ஒரு நியூ ஷோ. ஆக்சுவலா அந்த ஷோட ஃபர்ஸ்ட் எபிசோட் இதுதான். கிரிக்கெட்டோடைய ஓஜி பிளேயர்ஸ் அப்படின்னா கிரிக்கெட்ல நம்ம பார்த்து நம்ம சைல்ட்ஹுட்ல பார்த்து வளர்ந்த பிளேயர்ஸ் இப்போ அவங்க ஒரு சில பிளேயர்ஸ் ரிட்டையர்ட் ஆயிருப்பாங்க, ஒரு சில பிளேயர்ஸ் திரும்ப கண்டினியூவா விளாண்டு இருக்காங்க. அண்ட் அப்கோர்ஸ் நீங்க லெஜெண்ட்ஸ் கிரிக்கெட் கூட பார்த்துருப்பீங்க, அதுல விளாண்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஓஜி பிளேயர்ஸை பத்தி தான் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஒவ்வொரு பிளேயர்ஸை பத்தி எடுத்து ஸோ அந்த நாஸ்டாலஜிக் மெமரியை திரும்பவும் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி விடுற மாதிரியான இந்த ஷோவா இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா பிரெண்டன் டெய்லரை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ எனக்கு பிரெண்டன் டெய்லர்னா ஃபர்ஸ்டா பர்சனலா எனக்கு என்ன கனெக்ட் ஆகும் அப்படின்னா, எடுத்த உடனே அந்த ஊப்பர் கட், அவர் மாதிரி எலகண்டா அந்த ஊப்பர் கட்டை யாருனாலையும் ஆட முடியாது. ஸோ பிரெண்டன் டெய்லர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கறத பத்தி நம்ம ஸ்ரீவத்சன் ப்ரோ நமக்காக சொல்லுவாரு. ஸோ ஓவர் டு யூ ஸ்ரீவத்சன் ப்ரோ. இப்ப பிரெண்டன் டெய்லர் வந்து உங்களுக்கு என்ன ஃபேவரட்டா, அதுக்கு முன்னாடி நம்ம லைட்டா கொஞ்சம் பேசிடலாம். உங்களுக்கு எது ப்ரோ ஃபேவரட்டா, நீங்க எப்ப ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்த்த ஞாபகம்? ஸோ ஆக்சுவலா அரௌண்ட் 2011 அந்த டைம் 2011 இந்தியாவில் வேர்ல்ட் கப் நடந்துச்சுல்ல, அப்போ அவர் விளாண்டப்போ அப்போ பார்த்ததுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மெமரி. அதுக்கு முன்னாடி விளாண்டுருக்காரு, பட் எனக்கு வந்து 2011 அந்த கிரிக்கெட்டை வந்து இப்போ இந்த 8 டீமை தாண்டி ஜிம்பாவே மாதிரியான ஒரு டீம்ஸ், ஒரு ஸ்மாலர் சைட்ஸை வந்து நான் அந்த வேர்ல்ட் கப்ல இருந்தா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ வந்து எனக்கு பிரெண்டன் டெய்லர் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மூமெண்ட் வித் பிரெண்டன் டெய்லர். எனக்கும் அதே டைம் தான், நான் ஆரம்பிக்கும் போது அதுதான். பிரெண்டன் டெய்லர் எப்படிப்பட்ட ஒரு பிளேயர் அப்படின்னு வந்துன்னா, ஒரு ஃபிளாஷி பிளேயர், அதாவது ஒரு ஹை ரா டேலண்ட், ஹைலி டேலண்டட். பட் என்னன்னா ஹைலி இன்கன்சிஸ்டன்ட் பிளேயராகவும் தான் இருந்தார் அவரு. நீங்க பாத்தீங்கன்னா வந்து பிரெண்டன் டெய்லர் வந்து ஜிம்பாப்வே கிரிக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ஒன் ஆஃப் த கிரேட்ஸ்ல வந்து கண்டிப்பா நம்ம பிரெண்டன் டெய்லர் வைப்போம். பிரெண்டன் டெய்லர் வந்து ஓடிஐஸ் ஆடி இருக்காரு. இப்ப நம்ம ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பிரெண்டன் டெய்லர் வந்து 205 ஓடிஐஸ் ஆடி இருக்காரு, 6,684 runs and a strike rate of around 77, highest score of 145. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜிம்பாப்வே கிரிக்கெட் அதாவது அசோசியேட் நேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வெர்சஸ் த ஹையர் ரேங்க்டு டீம்ஸ், டாப் 10 டீம்ஸோட எப்படி இருக்குன்றத வந்து நம்ம மெயினா ஒரு விஷயமா நம்ம பார்ப்போம். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, மெயினான பெர்ஃபார்மன்ஸ் 2011 சொன்னாலும் 2015 வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா, யார ஸ்டெல்லார் ஓடிஐ வேர்ல்ட் கப் 2015 அரௌண்ட் எல்லா டீம்ஸ் கூடயுமே வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இந்தியா கூட ஒரு செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. ஐ திங்க் சோ. இந்தியா கூட ஒரு செஞ்சுரி. ஆமா, 138 வெர்சஸ் இந்தியா அண்ட் அயர்லாந்து கூட ஒரு செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. அயர்லாந்து டீமோட ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு வந்திருப்பாரு. நீங்க அது பாத்தீங்கன்னா, அந்த இந்தியா கூட அடிச்ச மேட்ச் தான் வந்து நம்ம தோனியை ரெய்னாவும் சேவ் பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா. ரெய்னாவோட ஒரு செஞ்சுரி, தோனி ஒரு 85 சேவ் பண்ணாரு. ஸோ இப்ப வந்து ஒன் டே இன்டர்நேஷனல்ஸ்ல டாப் டீம்ஸ், அதாவது நான் எப்படி கன்சிடர் பண்ணிருக்கேன்னா, இந்த ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் எப்படி பண்ணிருக்காரு வந்து பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா கூட 6 மேட்ச் ஆடி இருக்காரு, 183 runs அட் ஆவரேஜ் ஆஃப் 30, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 70. இங்கிலாந்து கூட வந்து பாத்தீங்கன்னா பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல, 65 runs அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 13 தான் பண்ணிருக்காரு. இந்தியா கூட இங்க நோட்டீஸ் பண்ண வேண்டியது, இந்தியா மாதிரி டீம் கூட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 357 ரன், 10 மேட்ச் ஆடி இருக்காரு, 357 runs, 250, ஒரு 100. அதுல மெயினா நம்ம சொன்ன அந்த 138 வேர்ல்ட் கப் அடிச்ச 138 வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இன்னிங்ஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீலங்காவோட வந்து பாத்தீங்கன்னா 480 runs, 14 மேட்சஸ்ல 480 runs அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 36.92, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 70. அங்கதான் வந்து ஸ்ரீலங்கா கூட வந்து பாத்தீங்கன்னா 350, ஒரு 100. இதுல எங்க அவர் வந்து ரொம்ப யூஎஸ்பியா வந்து நம்ம எங்க வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டடா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நியூசிலாந்து கூட வந்து பாத்தீங்கன்னா 9 மேட்ச்ல 518 ரன், 128 ஹையஸ்ட் ஸ்கோர், 200, 350 அட் ஆவரேஜ் ஆஃப் 74 அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 94. நீங்க நியூசிலாந்து வந்து நம்ம எந்த அளவுக்கு இங்க நம்ம இந்தியா, இங்கிலாந்துன்றத டாப் ரேட் சொல்றோமோ, நியூசிலாண்டும் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் டீம்ஸ். ரொம்ப குரூஷியலான பெர்ஃபார்மன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே பண்ணியிருக்காரு. இது வந்து ஓவராலா வந்து நம்ம வந்து நான் ஹைலி இன்கன்சிஸ்டன்ட் பிளேயர்னு சொன்னேன் இல்லையா, ஹைலி இன்கன்சிஸ்டன்ட் பிளேயர்ன்றத எங்க சொன்னேன் அப்படின்னா,
நீங்க பாத்தீங்கன்னா அவரோட ஸ்கோர்ஸ் எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து ஒரு டீம் கூடயில ஒரு சீரீஸ்லயும் அவரோட ஸ்கோர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 3 மேட்ச் சீரீஸ் அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஒரு 44 0 7 ஒரு 78 அந்த மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஹைலி இன்கன்சிஸ்டன்ட் பிளேயர். அதாவது பிரெண்டன் டெய்லர் மாதிரி பிளேயர்ஸ் எப்படின்னா ஒரு 3 மேட்ச் அடிக்கலைன்னா கூட அந்த 4th மேட்ச்ல ஒரு மேட்ச் டெஃபினட்டா வந்து ஒரு குரூஷியல் மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸா சேவ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாரு. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவரோட முக்கியமான நான் வந்து ஹைலி இன்கன்சிஸ்டன்ட் பிளேயர்னு சொன்னாலும் இண்டிவிஜுவல் மேட்ச் வின்னர் அப்படின்றதுக்கு நிறையவே அவர் வந்து நிறைய சான்சஸ்ல மேட்ச் வின்னரா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம வேர்ல்ட் கப் முன்னாடி ஜிம்பாப்வேக்கு ஒரு டூர் போயிருப்போம். 2010ல ஒரு டூர் போயிருப்போம் ட்ரை சீரீஸ் ஆடுறதுக்கு. இந்தியா, ஜிம்பாப்வே அண்ட் ஸ்ரீலங்கா ஆடி இருப்போம். அந்த மேட்ச்ல வந்து இந்தியாவை வந்து அப்ப செகண்ட் ஸ்ட்ரிங் டீமாக இருந்தாலும் சீனியர்ஸ் இல்லாம போனாலும் ஒரு வெல் ஸ்ட்ராங்கான இந்தியன் லைனப் அப்படின்ற மாதிரி தான் யங் பவுலர்ஸோட போயிருப்போம். அங்க இந்தியா வந்து ஜெயிச்சு 10 balls பேர்லயும் என்னமோ ஜெயிச்சிருப்பாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 81 நாட் அவுட். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா கூட வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிருப்பாரு, ஜிம்பாப்வே ஜெயிச்சிருப்பாங்க, அதுல ஒரு 119 அடிச்சிருப்பாரு. ஸோ அதே மாதிரி மெயினான விஷயம் எங்க நீங்க நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க 2007 T20 வேர்ல்ட் கப்ல ஞாபகம் இருந்துச்சுன்னா ஆஸ்திரேலியா கூட ஒரு 138 ஆஸ்திரேலியாவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு 9 விக்கெட்ஸ் டவுன் 138 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அகேன்ஸ்ட் த பவுலிங் லைன் ஆஃப் ஆலன் பிரேக்கர், பிரெட்லி, மிச்சல் ஜான்சன், ஸ்டுவர்ட் பிங்க், இந்த 4 பேர் வந்து இந்த பவுலிங் லைன் அகேன்ஸ்டா ஒரு 60 மேட்ச் வின்னிங் 60 அடிச்சிருப்பாரு. அப்போதைய டைம்ல வந்து அது ஒன் ஆஃப் த அப்செட்ஸா வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பயுமே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அப்செட்ஸ் அந்த T20 வேர்ல்ட் கப்ல ஆஸ்திரேலியா மாதிரி டீம் அந்த ஸ்கோர்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இது பண்ணுது. அதே மாதிரி இவரோட மெயின் கான்ட்ரிபியூஷன்ஸ் எங்க இருந்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கூடயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா கூட ஒரு மேட்ச் எங்க வந்துச்சு அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து 351 for 6 அந்த மேட்ச் இது பண்ணிட்டு அந்த சேஸ்ல போகும்போது 145 நாட் அவுட்ல வந்து முடிச்சிருப்பாரு. அதான் அவரோட கரியர் ஹையஸ்ட் ஸ்கோர் ஆல்சோ இன் ஓடிஐ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். அவர் அந்த லெவல்ல தான் முடிச்சிருப்பாரு. நான் ஏன் நிறைய ஓடிஐ பத்தி பேசுறேன் அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய டீம்ஸோட அந்த அளவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடல. பட் பண்ண பெர்ஃபார்மன்சஸ்லயுமே வந்து என்னன்னா நிறைய வந்து எங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து கூட ஒரு 117 அடிச்சிருப்பாரு. 2011ல வந்து புல்வாயில வந்து நியூசிலாந்து டூர் போகும்போது 117 அடிச்சிருப்பாங்க. ஆனா வந்து அந்த டைம்ல வந்து என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து மேட்ச் வின்னிங் சிச்சுவேஷன்ல இருந்து ஜிம்பாப்வே வந்து தோத்துருப்பாங்க. ஒரு எப்படி இருந்ததுன்னா ஒரு 99 ரன்ஸ் 7 விக்கெட்ஸ் ரெக்வயர்டு இருக்கும்போது 99 ரன்ஸ் அடிக்கணும்ன்ற சிச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்க. ஆனா அங்க வந்து என்னன்னா ஒரு 35 ரன்ஸ் கிட்ட தோத்துருப்பாங்க. எனக்கு ஸ்டில் ரிமெம்பர் 35 ரன்ஸ் கிட்ட தோத்துருப்பாங்க. அந்த டைம்ல வந்து அப்பதான் வந்து பிரெண்டன் டெய்லர்லாம் யாருன்னு எல்லாருமே திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. பங்களாதேஷ் கூட ட்வின் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. ஓடிஐல வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து கூடயே வந்து கன்சிஸ்டன்டா தொடர்ந்து கன்சிக்யூட்டிவ் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. ஒரே சீரீஸ்ல வந்து பேக் டு பேக் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு 2011ல வந்து பாத்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய குரூஷியலான பெர்ஃபார்மன்சஸ் பண்ணியிருந்தாரு. நியூசிலாந்து மாதிரி டீம் கூட அப்கோர்ஸ் எல்லாருமே நம்ம வந்து நியூசிலாந்து நிறையவே கன்சிடர் பண்ணுவோம். டிம் சவுத்தி அந்த டைம்ல வந்து கிரேட் பவுலர்ஸ் இருக்கிற ஒரு டீம் தான் நியூசிலாண்டும் சரி. அவங்களுக்கு பவுலிங் கண்டிஷன்ஸ் எப்பவுமே அண்டர்டாக்ஸா இருந்தாலுமே ஆனா இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்சஸா பார்த்தாலுமே நியூசிலாந்து நல்ல டீம் தான். நியூசிலாந்து கூட அடிச்சிருக்காரு, பாகிஸ்தான் கூட, இந்தியா கூட, ஸ்ரீலங்கா கூட. இந்த மாதிரி ஓவராலா வந்து மேட்ச் வின்னர் ஃபார் ஜிம்பாப்வே கிரிக்கெட். அவங்க ஜெயிச்ச வெரி லிமிடெட் நம்பர் ஆஃப் மேட்சஸ் விசஸ் அவங்க விளையாண்ட லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் கிரிக்கெட்ல டாப் டீம்ஸ் கூட விளையாண்டது வந்து இன்னும் லிமிட்டடா தான். அதை தவிர நீங்க வந்து அந்த அசோசியேட் நேஷன்ஸ் கூட விளையாடும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரியலி அந்த கோட் ஸ்டேட்டஸ்ல வந்து அவர் போய் அந்த லெவல்ல வந்து வைக்கிற அளவுக்கு தான் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இதுல மெயினான அவரோட ரன் ஸ்கோரிங் டெக்னிக்ல மெயினான ஒரு விஷயம் வந்து நீங்க சொன்ன அப்பர் கட்டை பத்தி நீங்க இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வச்சிருக்கீங்க? அவரோட அப்பர் கட்டை ஏன் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு? ஸோ அந்த ஊப்பர் கட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து சச்சின் டெண்டுல்கர்ல இருந்து வரணும். ஆக்சுவலா அந்த ஊப்பர் கட்டை க்ளோரிஃபை பண்ணது சச்சின் டெண்டுல்கர். நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியல, நானும் பார்த்தது இல்லை ஆக்சுவலி. பட் நம்ம வீடியோஸ் நிறைய பார்த்திருக்கோம், நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருக்கோம். 2003ல வேர்ல்ட் கப்ல பாகிஸ்தான் எகெயின்ஸ்டா சச்சின் டெண்டுல்கர் அடிச்ச அந்த ஊப்பர் கட்டை பத்தி பேசாத ஆளுங்களே கிடையாது. சச்சின் டெண்டுல்கர் ஊப்பர் கட் அடிச்சு பார்த்திருப்பீங்க, வீரேந்திர சேவாக் ஊப்பர் கட் அடிச்சு பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலா 2011 வேர்ல்ட் கப் டைம்ல பெப்சில ஒரு ஆட் ஒன்னு போடுவாங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு பிளேயருமே ஒரு யூனிக் பேட்டிங் ஸ்டைல் வச்சிருக்க ஒரு பேட்டர், இல்லைன்னா ஒரு யூனிக் பவுலிங் ஆக்ஷன் வச்சிருக்க ஒரு பவுலர், இந்த பவுலர்ஸை வச்சு பெப்சி வந்து ஒரு ஆட் பண்ணிருப்பாங்க. தில்ஷனுக்கு எடுத்துட்டீங்கன்னா அந்த தில்ஸ்கூப் பண்றேன்னு சொல்லிட்டு புடவை வியாபாரம் பண்ணுவாரு. மலிங்கா வந்து டிராபிக் போலீஸா இருப்பாரு. டோனி வந்து ஒரு ஃபார்ம்ல வேலை பார்ப்பாரு.
வீரேந்தர் சேவாக் வந்து ஒரு டான்ஸ் ஸ்டுடியோல அந்த ஊப்பர் கட் அடிக்க சொல்லி தருவாங்க வீரேந்தர் சேவாக்கு. சோ வீரேந்தர் சேவாக்கும் அந்த ஷாட்டை வந்து சூப்பரா ஆடுவாரு. நான் வீரேந்தர் சேவாக் அடிச்சு பார்த்திருக்கேன். வேற யாரு, டெம்பா பவுமா ரீசெண்ட் டைம்ல நான் ஒரு ஊப்பர் கட் மாதிரியான ஒரு ஷாட் நான் ஒன்று பார்த்திருக்கேன். சூரியகுமார் யாதவ் அடிச்சு பார்த்திருக்கேன். ஈவன் பிரெட்லி கூட ஊப்பர் கட்ட ஒரு மேட்ச் நான் அடிச்சு பார்த்திருக்கேன். ஓல்டு வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன். பட் பிரெண்டன் டெய்லர் அளவுக்கு ஊப்பர் கட் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு எலிகென்ட்டா யாருமே அடிக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் இதுக்கு ரொம்ப க்ளோஸா யாரும் ரேட் பண்ணுவேன் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் ரேட் பண்ணுவேன். சச்சின் டெண்டுல்கர் ஊப்பர் கட்டை வந்து 2 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ்ல அடிப்பாரு. ஒன்னு வந்து எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பாடிக்கு வெளியே போற டெலிவரிஸ், அதாவது ஷார்ட் பால் இல்ல பவுன்சர் அவே ஃப்ரம் த பாடிக்கு கொஞ்சம் வித்து கொடுத்தீங்க அப்படின்னா பேட்டை வந்து நல்லா ஆர்ம்ஸை ஃப்ரீ பண்ணி பேட்டை வந்து நல்லா பிளாட்டா வச்சு தேர்ட் மேன் டைரக்ஷன்ல ஒரு ஊப்பர் கட் ஒன்று அடிப்பாரு. இன்னொரு வேரியேஷன் நீங்க பாத்துட்டீங்கன்னா பாடிக்கு உள்ள போடுற டெலிவரிஸ், ஷார்ட் பால்ஸ் இல்ல பவுன்சர் டெலிவரிஸ லைட்டா பாடிக்கு க்ளோஸா வர்றது பேக்ல கொஞ்சம் பிளெக்சிபிளா பெண்ட் பண்ணி பேட்டை வந்து கொஞ்சம் அப்பிஷா மேல பார்த்த மாதிரி வச்சு லைட்டா ஒரு புஷ், சும்மா ஒரு ஜென்டிலா ஒரு புஷ் பண்ணுவாரு. இது வந்து ஸ்லிப்புக்கு மேல போகும். இந்த 2 வேரியேஷனுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பாகிஸ்தான் எகென்ஸ்டா 2003 வேர்ல்ட் கப்ல அடிச்சது ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு வேரியேஷன். செகண்ட் வேரியேஷன் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா 2003 பார்டர் கவாஸ்கர் டிராஃபில பிரெட்லிக்கு எகென்ஸ்டா ஒரு ஷாட் ஒரு ஊப்பர் கட் ஒன்று அடிப்பாரு. ஸோ இது வந்து நான் செகண்ட் சொன்ன வேரியேஷன். இந்த 2 வேரியேஷன் இல்லாம 3வது ஒரு வேரியேஷனை ஊப்பர் கட்ல உருவாக்குனது பிரெண்டன் டெய்லர். பிரெண்டன் டெய்லர் அடிக்கிற ஊப்பர் கட் தேர்ட் மேனுக்கும் போகாது, ஸ்லிப்ஸ் மேலேயும் போகாது, நேரம் கீப்பர் மேலே சிக்ஸஸ் அடிப்பாரு. அந்த ஒரு ரீஜன்ல ஊப்பர் கட் அடிக்கக்கூடிய ஒரே பிளேயர் பிரெண்டன் டெய்லர் தான். நான் இன்னொரு ஊப்பர் கட்டும் பார்த்திருக்கேன். ஆக்சுவலா ஊப்பர் கட் எல்லாருமே அடிச்சா ஆஃப் சைட்ல தான் போகும். இவர் அடிச்ச ஊப்பர் கட் வந்து ஃபைன் லெக் மேல போய் விழுந்து நான் பார்த்திருக்கேன் ஒரு வீடியோ அவரோடது. ஸோ ஊப்பர் கட்டை கீப்பர் தலைக்கு மேல ஃபைன் லெக்ல இந்த டைரக்ஷன்ல அடிக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து பிரெண்டன் டெய்லர் மட்டும்தான். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே ஷார்ட் பால்ஸுக்கோ இல்ல பவுன்சர் பால் வந்தாதான் ஊப்பர் கட் அடிப்பாங்க. பட் பிரெண்டன் டெய்லர் எப்படி பண்ணுவாரு அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டா வந்தா கூட பேக் ஆஃப் லென்த்ல போட்டா கூட ஊப்பர் கட் அடிப்பாரு. அதுக்கு ரீசன் நல்ல பிளெக்சிபிலிட்டி. இன்னொன்னு என்னன்னா ஸ்வீப் ஷாட் அடிக்கிற மாதிரி அவருடைய முட்டி வந்து பிளாட்டா பிச்ல இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்வீப் ஷாட் அடிக்கும் போதுதான் பேட்ஸ்மேனுடைய அந்த முட்டி வந்து பிச்சுக்கு போகும். பட் இவர் வந்து ஊப்பர் கட் அடிக்கும் போது பிளெக்சிபிள் ஆகி நல்லா பெண்ட் பண்ணி இவருடைய முட்டி வந்து ஆக்சுவலா கிரவுண்டட் ஆயிருக்கும் பிச்சில். ஸோ அதனாலதான் ஊப்பர் கட் வந்து அவருக்கு ரொம்ப பிளெக்சிபிளா வருது அப்படின்னு சொல்லலாம். சச்சின் டெண்டுல்கர் அடிச்ச 2 வேரியேஷன்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் வேரியேஷன்ஸ் வந்து வீரேந்தர் சேவாக் மாதிரியான பிளேயர்ஸ் அடிச்சிருக்காங்க. செகண்ட் வேரியேஷன் none other than சச்சின் டெண்டுல்கர் தவிர வேற யாருனாலே அடிக்க முடியாது. அண்ட் தேர்ட் வேரியேஷனை கிரியேட் பண்ணது பிரெண்டன் டெய்லர் தான். நீங்க பிரெண்டன் டெய்லர் சூப்பரா சம்மரைஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு ஒரே பாயிண்ட் ஆட் பண்ணலாம் இருக்கு, பண்ணட்டுமா? கண்டிப்பா, ஷூர். ஓகே. ஆக்சுவலி பிரெண்டன் டெய்லர் நீங்க சொன்ன வரைக்கும் நீங்க சச்சின் டெண்டுல்கரா இருக்கட்டும், சேவாக்கா இருக்கட்டும், அந்த வித்து கொடுத்தா அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஆனா பிரெண்டன் டெய்லரோட இது நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து அகைன் வந்து அவர் வந்து கீப்பர் தலைக்கு மேல அடிப்பாருன்னு சொல்றீங்க. கீப்பர் தலைக்கு மேல அடிக்கிறதுக்கு மெயினா அவர் சக்சஸ் ஆனதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. என்னன்னா நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் காட்டலாமா ப்ரோ? கண்டிப்பா ஷேர் பண்ணலாம். ஓகே, ஒரே நிமிஷம் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இதுவுமே 2015 வேர்ல்ட் கப்ல இருந்து எடுத்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் தான். சோ இப்ப அவரோட இது கார்டு எங்க எடுக்கிறாருன்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியறது. அவர் கார்டு எங்க எடுக்கிறாருன்னு வந்து பாத்தீங்கன்னா லெக்ஸ்டம் கார்டு தான். பிரெண்டன் டெய்லர் பொதுவாகவே லெக்ஸ்டம் கார்டு தான் எடுப்பாரு. நீங்க அங்க பாத்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர் வந்து போல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேசன் ஹோல்டர் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட 2015 வேர்ல்ட் கப்ல. ஸோ ஜேசன் ஹோல்டர் போல் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட மெயினா ஏன் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா அவருக்கு இருக்கு அப்படின்னா ஒன்னு விஷயம் லென்த் வந்து ஷார்ட்டா விழுது. இன்னொன்னு விஷயம் வந்து என்னன்னா எந்த லென்த்ல வந்தாலும் ஏன் கீப்பர் பின்னாடி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் லிமிடெட் ஓவர்ஸ்ல வந்து கீப்பர் பின்னாடி ஒரு ஃபீல்டர் வைக்கிறதுன்றது ரொம்ப ரேர். தேர்ட் மேன் வைப்பாங்க, இல்ல அந்த சைடுல ஃபைனலுக்கு அந்த சைடுல வச்சிருவாங்க. பட் கீப்பர் பின்னாடி வைக்கிறது அதை வந்து நிறைய வந்து பிரெண்டன் டெய்லர் வந்து என்ன பண்ணாருன்னா கேபிட்டலைஸ் பண்ணாரு. சரி, எப்படின்னா நம்ம லென்த் நீங்க வந்து ஷார்ட் பால் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லென்த் போட்டாலுமே அடிச்சிடறாருன்னு சொல்றோம். ஆனா இன்னொன்னு என்னன்னா வித்து கொடுக்கலனாலும் இன்டு த பாடி லைனை கவர் பண்ணி வந்து அடிப்பாரு. ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அனடைட் பண்ணி கூட காட்டுறேன். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவரோட ஃபுட் வந்து கரெக்டா மிடில் ஸ்டம்ப்ல இருந்து இந்த டைரக்ஷன்ல வந்துருச்சு. ஓகே, ஸோ இது அவர் வந்து என்னன்னா செட்டிங் அப் ஃபார் உள்ள வர பாலுக்கு அவர் வந்து ரெடி ஆயிட்டாரு.
ரெடி ஆனதுக்கு அப்புறம் பால் வந்து எக்ஸாக்டா வந்து ஜேசன் ஹோல்டர் வந்து ரிலீஸ் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு ஃபால் ஆன் ஷார்ட் லென்த்லயோ இல்ல ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லென்த்லயோ தான் விழப்போகுது. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன அவர் அங்க அந்த அவர் அங்க விழப்போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா ஃபுல்லா அப்படியே லைன் அப்படியே ஃபுல்லா கவர் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்றது பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா லைனை கவர் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே என்ன பண்றாரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே பாலுக்கு கீழே போயிட்டு அதாவது பாலை வந்து தனக்கு மேல வர வச்சுட்டு இன்னொரு விஷயம் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாலை புஷ் பண்ணுவாங்க. சோ பாலை வந்து என்ன பண்ணுவாங்க அப்பர் கட்ல வந்து பாத்தீங்கன்னா ஷேவாக்கா இருக்கட்டும் இவரா இருக்கட்டும் எவ்வளவு மேல தள்ளி விட முடியுமோ அந்த அளவுக்கு பாலை தள்ளுவாங்க. ஆனா பிரெண்டன் டெய்லர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அப்பர் கட் அடிச்சதுக்கு காரணம் வந்து என்னன்னா பாலை தள்ள மாட்டாரு. அந்த பாலுக்கு நேரா அந்த டைரக்ஷனா கரெக்டா அந்த பேட்ல படுற மாதிரி பேட் வச்சிருவாரு. வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா முதல் விஷயம் லைனை கவர் பண்ணிடுறாரு. இன்னொன்னு வந்து பாலை வந்து புஷ்ஷும் பண்றது இல்லை. ஸோ இப்ப ஜேசன் ஹோல்டர் ஒரு மிட் 130s போடுற ஒரு பவுலர். அதுவே இப்போ வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்காங்க ஒரு 150 போடுறது அப்படின்னா அவர் அந்த இடத்துல இருந்து வந்து தள்ளும் போது என்னன்னா தேர்ட் மேன்ல கேட்ச் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கும் பாலை தள்ளும் போது. ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பாலை வந்து பேட்டை வந்து ஸ்ட்ரைட் பேட்டா பின்னாடி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இங்க பட்டு அப்படியே கீப்பர் தலையில அது வந்து போற மாதிரி வச்சிடறாரு. அது ஸ்லோவர் பாலா இருந்தாலும் மேக்ஸ் டு மேக்ஸ் அந்த ரிஸ்க் கம்மி. ஏன்னா கீப்பர் ரொம்ப ஸ்லோவர் பாலா இருந்துச்சுன்னா கீப்பர் கிட்ட கேட்ச் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே இல்லைனாலும் என்ன ஆகும் அப்படின்னா 1 பவுன்ஸ் 4 இல்லைன்னா வந்து சர்க்கிளை தாண்டி ரோல் ஆகி தான் போய் விடும். அதுக்குள்ள ஒரு சிங்கிள் எடுத்துடலாம். இது நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா பிரெண்டன் டெய்லரோட அதர் ஊப்பர் கட் எப்படி டிஃபர் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து லைனை கவர் பண்ணி அந்த ஊப்பர் கட் அடிக்கிறது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவர் லைனை கவர் பண்ணிடுவார். எல்லாருமே வெளில போற பால ஊப்பர் கட் அடிப்பாங்க. பட் இன்டு த பாடி வர்ற பால ஊப்பர் கட் அடிக்கிற ஒரே ஆள் வந்து நம்ம பிரெண்டன் டெய்லர் தான். அதனாலதான் அவருடைய ப்ரொடக்டிவ் ஷாட்டா வந்து அப்பர் கட் இருக்குன்றத நான் பாக்குறேன். இது நான் அப்சர்வ் பண்ண ஒரு இது. இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து என்னன்னா அப்பர் கட் வந்து நம்ம இப்ப இது நிறைய பேர் அப்பர் கட்னா நீங்க சொன்ன மாதிரி சச்சின் சேவாக் பேசுவாங்களே தவிர பிரெண்டன் டெய்லர் ஒன் ஆஃப் த ரொம்ப யூஸ் பண்ண அப்பர் கட்டை ப்ரொடக்டிவ் ஷாட்டா யூஸ் பண்ண பிளேயர்ஸ்ல ஒருத்தர். அதே மாதிரி அவருடைய இன்னொரு ஷாட் வந்து ரேம் ஷாட். அதனாலதான் நான் சொன்னேன் ஹைலி இன்கன்சிஸ்டன்ட்ன்றதுனால ஃபுல்லரா வர பால வந்து ரேம்ப் ஆடுற ஒன் ஆஃப் த ஃபியூ கிரிக்கெட்டர்ஸ்ல வந்து என்னன்னா பிரெண்டன் டெய்லர் ஒருத்தர். நீங்க அதனாலதான் சொன்னீங்க ஃபைன் லெக்ல கூட அந்த அப்பர் கட் போகும் அப்படின்றது சொன்னதுமே என்னன்னா அவர் அந்த ரேம் ஷாட்ஸ்மே நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ இதுதான் வந்து நான் பிரெண்டன் டெய்லரை பார்த்து 2015 கூட எனக்கு என்னன்னா ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் 2015 வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேர்ல்ட் கப்ஸ் ஃபார் ஜிம்பாப்வே ஆல்சோ. 433 highest run scorer for Zimbabwe at the time. The 433 runs at a strike rate of 72 and then strike rate of 106 and an average of 72 அடிச்சிருப்பாரு. அது ஒரு விஷயம். ஆனா என்னன்னா சர்ப்ரைசிங்லி என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா 2015 வேர்ல்ட் கப் முடிஞ்ச உடனே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. ஐ திங்க் இஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா கூட தான் நினைக்கிறேன். 138 ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவருடைய பர்சனல் ரீசன்ஸ்க்காக வந்து ஐ திங்க் வந்து கவுண்டி போய் விளையாடி இருப்பாரு. நாட்டிங்ஹாம் ஷேருக்கா எந்த டீம்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல. நாட்டிங்ஹாம் ஷேருக்கு ஆடினாருன்னு நினைக்கிறேன். ஆடிட்டு அதுக்கப்புறம் 2018 திரும்ப வந்து 2019-21 இப்ப இஸ் இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் ஃபார் த ஜிம்பாப்வே ஃபார் 2027 வேர்ல்ட் கப். அவர் லாஸ்டா வந்து ஓடிஐ கிரிக்கெட் ஆடியுமே 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்பதான் டெஸ்ட்ல திரும்ப கம்பேக் பண்ணிருக்காரு. நியூசிலாந்து கூட இப்போ சீரீஸ் போயிட்டு இருக்கு. அந்த சீரீஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 44 அடிச்சாரு நான் பார்க்கும்போது. 101 ஃபைட்டிங் 44. ஆனா அந்த நியூசிலாந்து பவுலிங் அட்டாக் வந்து டெஃபினட்டா வந்து சர்வை பண்றது கஷ்டம். பட் 144 அடிச்சாரு. ஸோ இவரும் சிக்கந்தர் ராசா இவங்க கண்டிப்பா இவங்க 2 பேரும் வந்து அட்லீஸ்ட் அந்த கொஞ்சம் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஜிம்பாப்வே வந்து கண்டிப்பா இப்ப இட்டாலி நம்ம பேசுறோம் T20 வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆயிட்டாங்கன்ட்டு. ஜிம்பாப்வே வாஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கர் டீம்ஸ் அப்கமிங் டீம்ஸ். அப்ப 83 வந்து கபில் தேவ் அடிச்ச டைம்ல 175 அடிச்சிருப்பாரு. அந்த டைம்லயே வந்து எங்க அப்பா வந்து நிறைய எங்க ஃபேமிலியே கிரிக்கெட் தான். நான் சின்ன வயசுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் பார்க்கலாம்னா ஒன் டே மேட்ச் ஓடிட்டு இருக்கும். ஸோ அவங்க சொல்லுவாங்க எங்க அப்பா சொல்லுவாரு அந்த 175 அடிக்கும்போது பிபிசி ஸ்ட்ரைக் அந்த இன்னிங்ஸை பார்க்க முடியல. ஸோ அப்படி இருந்த டீம் திரும்ப என்ன கேட்டீங்கன்னா பிரெண்டன் டெய்லர் சிக்கந்தர் ராசா இந்த மாதிரி பிளேயர்ஸ் கிரெய்க் எர்வைன் கூட இன்னொரு பிளேயர் கிரெய்க் எர்வைனுமே இந்த 3 பேர் கொஞ்சம் நல்லா பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டா 2027 அந்த வேர்ல்ட் கப் ஆடுறதுக்கு சவுத் ஆப்பிரிக்கால இவங்க குவாலிஃபை ஆயிட்டு வரலாம். ப்ரொவைடட் நல்ல குவாலிஃபைட் இல்ல ஆக்சுவலா ஜிம்பாப்வே சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் நமீபியா 3 பேர் ஹோஸ்ட் பண்றாங்க.
ஹோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல ஜிம்பாப்வே அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வேர் குவாலிஃபைட். ஓகே ஓகே சாரி, அதை நான் மறந்துட்டேன். ஓகே, அப்ப குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னா டெஃபினட்டா ஜிம்பாப்வேக்கு வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து டெஃபினட்டா இருக்கும். ஸோ 2027 வேர்ல்ட் கப்ல இருக்கும். நான் சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் தான் ஞாபகத்தில் வச்சிருக்கேன், சாரி அதுக்கு. ஓகே, அதான் 2027 வேர்ல்ட் கப்ல டெஃபினட்டா ஈஸ் இன் த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ். அவங்க அதை பாக்குறதுனால தான் அவரை திரும்ப கூப்பிட்டுட்டு இப்ப வந்து விளையாட வச்சுட்டு இருக்காங்க. பார்ப்போம் எப்படி பண்றாரு அப்படின்ட்டு. நல்ல இந்த செக்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கீகா. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இருக்காங்க. இன்னொருத்தர் நிறைய ஜெசி ரைடர்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு நியூசிலாந்துல? கண்டிப்பா பண்ணுவோம். ஆக்சுவலா என்னுடைய ஃபேவரட் ஆக்சுவலா ஜெசி ரைடருடைய ஒரு வெறித்தனமான ஃபேன். ஆக்சுவலா நியூசிலாந்துல அந்த ஓஜி டைம்ஸ்ல என்னுடைய சைல்ட்ஹுட் டேஸ்ல என்னுடைய ஃபேவரட்னா ஜெசி ரைடர். நீங்க டக்குன்னு சொன்ன உடனே நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். ஸோ கண்டிப்பா அடுத்த வீடியோ ஜெசி ரைடர் பத்தி தான் நம்ம பண்றோம் அடுத்த எபிசோட்ல. கண்டிப்பா பண்ணுவோம். ஸோ உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கீகா எப்படி போச்சு வீடியோ? ரொம்ப சூப்பரா போச்சு. ஆக்சுவலா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் நம்ம பேசும்போதே வந்து ஒரு தனி எக்ஸைட்மெண்ட் இருக்கும். நம்ம டீம்லயே நம்ம சியூடி டீம்லயே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த செஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்ச செஷன். அவங்களும் அப்கமிங் வீடியோஸ்ல வருவாங்க. இந்த மாதிரியான ஓஜி பிளேயர்ஸை வாரம் ஒரு பிளேயர்ஸை எடுத்து அவங்கள பத்தி அனலைஸ் பண்ணி நம்ம பேச போறோம். ஸோ நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.